டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 24/3/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை இன்றைய நாளிலே நாம் வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சஷ்டி சேர்ந்து வருகின்றது. ஆகவே செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து வருகின்றது. இன்றைய நாளிலே தவறாமல் கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் 3:04 மதியம், யமகண்டம் காலை 9:10. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே சொந்த வீடு வாங்குவதற்காக, நிலம் வாங்குவதற்கான அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். ஆபரணங்கள் வாங்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம், உயில் எழுதலாம், பங்காளிகளுக்குள்ளே சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு அமர்ந்து பேசலாம். அதற்கெல்லாம் அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக முக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி 10 நிமிடங்கள் வரை ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிஷம். இன்றைய திதி இன்று இரவு 7:30 மணி வரை வளர்வரை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அருமையான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற அருமையான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற அருமையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அருமையான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு 50க்கு 50ஆக இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்க வேண்டாம். குறிப்பாக சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. காரிய தடைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்றாடம் செய்கின்ற பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் பெரும்பாலும் அமைதியை, மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனதுக்குள்ளே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். கந்தர் அலங்காரம் படியுங்கள். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும். இந்த நாளென் செய்யும் பதிகத்தை அவசியம் பாடுங்கள். கந்தர் அலங்காரம் பாடலை. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே
வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். கணவன் மனைவி இடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் விலகும். அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். பணம் பல வகைகளிலே உங்களை தேடி வரும். ஆகவே கடனை எல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாள். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. பதவி உயர்வு, வேலை மாற்றம், தனவரவு, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் நிறைவேறுகின்ற அருமையான நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை சென்று தரிசியுங்கள். நன்றி சொல்லி வாருங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. இன்றைக்கும் சந்திராட்டமும் தொடருகின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். ஒரு இடத்திலே பிரச்சனை நடக்கின்றது என்றால் அதை விட்டு விலகி இருங்கள். சண்டை நடக்கின்ற இடத்துக்கு செல்லாதீர்கள். பாஷா படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி அப்படி ஓடி வந்துடுங்க. வேண்டாம். இன்றைய நாளிலே பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். ஆகவே பிரச்சனைகளை விட்டு நீங்கள் விலகி இருப்பது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முக்கியமாக சென்றுதான் தீர வேண்டும். அலுவலக பணி என்றால் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? இது 12 ராசிக்காரர்களுக்குமே சொல்கின்றேன். சந்திராட்டம நாட்களிலே அந்த பாதிப்புகளிலிருந்து விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து விளக்கேற்றி ஒரு 2 ஊதுவத்தியை ஏற்றி வைத்துவிட்டு அந்த விளக்கொளியிலே தெய்வத்தை காணுங்கள். ஊரே நிசப்தமாக இருக்கின்ற வேளை, அந்த வேளையிலே தெய்வத்தை, குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை அந்த விளக்கிலே ஆவாகனம் செய்து வைத்து, இன்று தொடங்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை காப்பாற்று இறைவா என வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கடன் பிரச்சனைகள் தீரும்.
வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அருமையான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளிலே முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்லவற்றை தரும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மொத்தத்தில் உங்களுக்கு வயதுக்கேற்ப நன்மைகள் தேடி வருகின்ற அருமையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். மனக்குழப்பங்கள் தீரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற அருமையான நாளாக இன்றைய நாள் மீனராசினருக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஆதிபராசக்தியான அந்த ஜெகன் மாதாவுக்கு எத்தனையோ திருவிழாக்கள் நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக சக்தி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி திருநாள் 9 நாட்கள் மகிஷாசுரனை மகாசக்தி வென்ற அந்த 9 நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நவராத்திரி முப்பெரும் தேவியரை வணங்குகின்ற விழா. மலைமகள், அலைமகள், கலைமகள் என முப்பெரும் தேவியருக்கான விழா நவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது. வசந்த நவராத்திரி என்ற ஒன்று உண்டு. இந்த வசந்த நவராத்திரி எப்போது நடைபெறும்? பங்குனி மாதத்திலே வருகின்ற விழா வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியானது இப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வசந்த நவராத்திரி என்பதை எப்படி நாம் கொண்டாட வேண்டும்? இந்த வசந்த நவராத்திரியினுடைய தாத்பரியம் என்ன? அதையெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த அகிலாண்ட நாயகியை, அம்பிகையை, அன்னை பராசக்தியை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விழா வசந்த நவராத்திரி. மனிதர்களுக்கெல்லாம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வசந்தத்தை கொடுப்பவள் அன்னை. மாதாவுக்கு எப்போதுமே, அதாவது அன்னைக்கு நம்மேல் எப்போதுமே தனி கருணை உண்டு. தனி பெரும் கருணை கொண்டவள் அம்பிகை.
ஆகவே இந்த வசந்த நவராத்திரியை மிக அற்புதமான முறையிலே நாம் கொண்டாடுகின்றோம். நவராத்திரியை போல் இந்த வசந்த நவராத்திரியும் மிக மிக முக்கியமானது. குளிர்காலத்திலே வருகின்ற அந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற நவராத்திரி 9 நாட்கள் நடைபெறும். அதேபோல் பங்குனி மாதத்திலே வருகின்ற இந்த வசந்த நவராத்திரியும் ஒரு அற்புதமான பண்டிகை. இந்த வசந்த நவராத்திரி என்பது லலிதாம்பிகையை, மாதங்கியை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விழா. கலைகளிலே வல்லமை பெற வேண்டுமா, நல்ல செல்வச் செழிப்பு வர வேண்டுமா, ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தை பயில பயில அதிலே நல்ல ஞானம் வர வேண்டுமா, இதற்கெல்லாம் இந்த வசந்த நவராத்திரியிலே விடைகள் உண்டு. இந்த வசந்த நவராத்திரியிலே முறையாக விரதம் இருந்து அந்த சக்தி தேவியை வழிபட்டால் இவையெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சாதாரணமாகவே ஒவ்வொரு மாதத்திலேயும் வருகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் என்பது அம்பிகைக்கு உரிய திதிகள். இந்த 12 மாதங்களிலுமே 12 விதமான நவராத்திரிகள் உண்டு என்று சொல்கின்றது நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த 12லே மிக மிக முக்கியமானவை 4 நவராத்திரிகள். என்னங்க 4 நவராத்திரி என்று சொல்கின்றீர்கள் என்றால், ஆமாம், 4 நவராத்திரிகள் மிக முக்கியமானது. வசந்த காலத்திலே வருகின்ற, அதாவது இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற வசந்த நவராத்திரி, ஆடி மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற சாரதா நவராத்திரி, தை மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற ஷியாமலா நவராத்திரி. இதிலே மிக மிக முக்கியமாக புரட்டாசி மாத நவராத்திரியை எல்லோரும் கொண்டாடுகின்றோம். மற்ற 3 நவராத்திரிகளை குறிப்பிட்ட ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் செய்கின்றார்கள். ஆனால் இதனையும் நாம் எடுத்து செய்தால் நமக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். புரட்டாசி மாதத்திலே வருகின்ற நவராத்திரியை எப்படி வீட்டிலே கொலு வைத்து கொண்டாடுகின்றோமோ, அதுபோல இந்த நவராத்திரிகளையும், ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இவற்றையும் நாம் முறையாக கோவிலுக்கு சென்று அந்த நாட்களிலே விரதம் இருந்து இந்த நவராத்திரிகளை அனுசரித்தால் நமக்கு நல்லவை நடக்கும் என்பது ஐதீகம். ஆலயங்களிலேயும் வீடுகளிலேயும் கொண்டாட்டமாக நடத்தப்படுவது புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சாரதா நவராத்திரி. அதை தவிர வீட்டிலே கொண்டாடப்படுகின்ற விழா என்பது பெரிதாக இல்லை. வீட்டிலே மற்ற சஷ்டி போன்றவற்றைத்தான் வீட்டிலே விரதம் இருந்து, தைப்பூசம் இவற்றைத்தான் நாம் வீட்டிலே விரதம் இருந்து கொண்டாடுகின்றோம். ஒரு கோவிலிலே பிரம்மோற்சவம் எப்படி நடைபெறுகின்றதோ அதுபோல இந்த சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி இவை மிக முக்கியமானது. இந்த சாரதா நவராத்திரி என்பது போக நவராத்திரி என அழைக்கப்படுகின்றது. நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம், அதாவது இல்வாழ்க்கையிலே, லௌகீக வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பது சாரதா நவராத்திரி. வசந்த நவராத்திரி என்பது வருடத்தை 6 ருதுக்களாக நம்முடைய ஆண்டோர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். 2 மாதங்களாக ருதுக்கள் அமையும். அந்த ருதுக்களிலே ருதுனாம் குசுமாகர என்று கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது வசந்த ருது. பருவங்களிலே சிறந்ததாக சொல்லப்படுகின்ற வசந்த ருதுவிலே, வசந்த ருதுவே வசந்த காலம், வாழ்விலே வசந்தம் தொடங்கக்கூடிய காலம். ஆதலால் வயல்களிலே அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய காலம். ஆதலால் மக்களுடைய மனதிலே ஆனந்தம் குடிகொள்கின்ற காலம் வசந்த நவராத்திரி. பங்குனி மாத அமாவாசை முதல் இந்த நவராத்திரியானது கொண்டாடப்படுகின்றது. நவமி திதி வரையிலே கோவில்களிலே தான் இதனை பிரசித்தமாக செய்வார்கள். அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தெலுங்கு வருட பிறப்பாகிய யுகாதி தினத்தன்று தொடங்குகின்றது இந்த நவராத்திரி. நேற்றைய தினம் இந்த வருடத்துக்கான வசந்த நவராத்திரி தொடங்கி இருக்கின்றது. 27ஆம் தேதி ராமநவமியோடு இந்த வசந்த நவராத்திரி 9 நாட்கள் நிறைவு பெற இருக்கின்றது.
இதனை நாம் கொண்டாடுவதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஆன்மீகத்திலே ஒரு நல்ல தேஜஸ் கிடைக்கும். குறிப்பாக அம்பாள் உபாசனை செய்து அம்பாளை உபாசிப்பவர்கள் இந்த வசந்த நவராத்திரியிலே விரதம் இருந்து தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த மந்திரத்தை ஜெபம் செய்ய அவர்களுடைய ஆன்ம பலமானது அதிகரிக்கும். அதேபோல் சுமங்கலிகள் இந்த வசந்த நவராத்திரி காலத்திலே அனுதினமும் ஆலயம் சென்று அம்பாளை வழிபட ராஜ மாதங்கியாக அம்பாள் இந்த 9 நாட்களிலே நமக்கு அருள் புரிகின்றாள். ஆகவே கேட்டதையெல்லாம் கொடுப்பாள், கேட்டவை எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம் இந்த வசந்த நவராத்திரி காலகட்டம். ஆகவே இந்த வசந்த நவராத்திரியிலே அம்பிகை வழிபாட்டில் ஈடுபட்டு நம்முடைய விரதங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இதனை முறையாக செய்து வசந்த நவராத்திரியிலே அம்பாள் வழிபாடு செய்து வேண்டிய அனைத்தையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.